Welcome students, welcome viewers. This is the video of National Achievement Survey. The NAS சுருக்கமா சொல்லுவோம் நம்ம. இப்போ the NAS அப்படின்றது 3rd, 5th, 8th, 10th நடத்தப்படுகிறது. இது வந்து 10th குரிய ஆன்சர். ஒரு மாடல் क्वेश्चन கொடுத்திருக்கேன். ஒரு 4 பேசேஜ் காம்பினேஷன் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் கிராமர் அண்ட் வொக்காபுலரி இருக்குதுல. இந்த பேசேஜ் எல்லாம் படிச்சு பாருங்க. ஓகேவா? இந்த பேசேஜ் படிச்சு பார்த்துட்டு அந்த क्वेश्चन படிச்சு பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல பேசேஜ் பாருங்க. பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் படிச்சு பார்த்துட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் நம்ம படிக்கணும் இல்லையா? இந்த பேசேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல கொஸ்டின் படிக்கணும். அப்புறம் தான் நம்ம பேசேஜ் படித்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே படிக்கிறத விட இந்த கொஸ்டினை படிச்சுட்டு நீங்கள் வந்து பேசேஜ் படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் டக்குன்னு நமக்கு ஆன்சர் வரும். முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Potter's mother, wife and his only son were also living with him in a dash. Huge hut, small hut, mud house, Rainet. ஓகே, அவங்க எதில் வசிக்கிறான்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் பாருங்க. The wife of the potter used to quarrel with her. யாரோட குவாரல் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்லாம் படிக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து இந்த பாட்டர்ஸ் ஒய்ஃப் மேட் எ ஸ்மால் டேஷ் பாட், என்ன மாதிரி பாட் அவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்றது. த ஸ்டோரி டீச்சர்ஸ் டு, இந்த ஸ்டோரி என்ன நம்ம வந்து பாடம் கற்பிக்குது. ஓகே, த பாய் வாஸ் மேக்கிங் த பாட் ஃபார், யாருக்காக அந்த பையன் வந்து பானையை செஞ்சான். த பிளேஸ் டு குக் ஃபுட் இஸ், ஃபுட்டு நம்ம வந்து ஃபுட் எங்கே குக் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த பற்றி படிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பற்றியை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பார்த்து லேட் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த ஆன்சருக்குரிய இந்த பத்தில் இருக்கிற வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். பாட்டர்ஸ் மதர் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் சன் வேர் ஆல்சோ லிவிங் வித் ஹிம் இன் எ டேஷ். எங்கே இருக்குது ஆன்சர் பாருங்கள். இது வந்து ஸ்மால் ஹெட் இருக்குது பாருங்கள், ஸ்மால் ஹெட். அதாவது ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ பாட்டர் இன் வில்லேஜ். His mother, wife and his only son were also living with him in a small hut. Okay. The wife of the potter used to quarrel with her mother-in-law. Second பாருங்க. Second question இதான் வரும். His mother-in-law இருக்கா? ஓகேவா? The potter's wife made a small dash pot. என்ன போட்டிருக்காங்க? earthen. ஓகே, அடுத்து பாருங்க. The story teaches us to love and respect. லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கா? அடுத்து the boy was making the pot for, யாருக்காக? மதர், அம்மாவுக்காக செய்கிறான். ஏன்னா அம்மா கேட்குறாங்க, ஒய் ஆர் யூ மேக்கிங் திஸ் பாட் அப்படின்னு. அதுக்கு பையனை சொல்கிறான், ஒன்லி ஃபார் யூ மதர், உனக்காக தான் செய்கிறேன் அப்படின்ற. அப்போ அந்த மதர். ஓகேவா? இந்த பிளேஸ் டு குக் ஃபுட் இஸ், சாப்பாடு எங்கே செய்வாங்க? கிச்சன்லையா, கேலரிலையா, வெராண்டாவிலையா, ட்ராயிங் ரூம்லையா? கிச்சன். ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பேரா போவோம். ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் பேரா பாருங்க. செகண்ட் பேரா வந்து நம்ம மாடர்ன் எட்டிகேட் இஸ் அன் ஆர்ட், இது கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் முதல்ல பார்ப்போம் பாருங்கள். Modern etiquette is an dash, hobby, habit, art, behavior. செகண்ட் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பவர் ஆஃப் ஸ்பீச் டெவலப்ஸ். பவர் ஆஃப் ஸ்பீச் டெவலப்ஸ், நம்ம அந்த பேச்சினுடைய பவர் என்ன டெவலப் பண்ணும்? ஆன்சர் இருக்குதுல பார்க்கலாம். நைன்த்து பாருங்க. மாடர்ன் எட்டிகேட் இன்க்ளூட்ஸ் ஹேவிங் எ கிளியர் ஐடியா ஆஃப் த டேஷ் டாபிக்ஸ். என்னுடைய மாடர்ன் எட்டிகேட் வந்து எந்த டாப்பிக்கில் கிளியர் ஐடியா வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 10 பாருங்க. Being famous means to be famous என்ன மீனிங்? The synonym of progress in the page. Progress என்ன மீனிங்? To be sociable is great dash in society. ஓகே, 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்ப்போமா? இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை பார்க்குற ஒன்றும் ப்ராப்ளம், நீங்கள் படித்து பாருங்கள். நான் வந்து ஆன்சர் இங்கே அனலைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். முதல்ல வந்து an art தான் ஆன்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன். பாருங்கள், குட் கம்யூனிகேஷன் இதான் வந்து நம்ம பவர் ஆஃப் ஸ்பீச் டு பி ஏ குட் கம்யூனிகேட்டர், த குட் கம்யூனிகேஷன். நைன்த் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா டே டு டே. என்னென்னா மாடர்ன் எட்டிகேட் இன்க்ளூட்ஸ் ஹேவிங் எ கிளியர் ஆஃப் த டே டு டே டாபிக்ஸ். ஓகே, தேர்ட் வந்து பாப்புலர். என்ன பாப்புலர்? ஃபேமஸ் அப்படின்றது மீன்ஸ் வந்து பாப்புலர். ப்ராக்ரஸ் அப்படின்றதுக்கு வந்து சினோனிம்ஸ் டெவலப். ஓகே, நான் ஈஸி தெரியுதான் பேராவல் இல்லை, ஆனால் நமக்கு தெரியும் நமக்கு. 12th பாருங்க. டு பி சோசியபிள் இஸ் கிரேட் டேஷ், என்ன வரும்? கிரேட் அசெட். டு பி சோசியபிள் இஸ் எ கிரேட் அசெட் இன் சொசைட்டி. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்ததே பேசேஜ் பாருங்க கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் படித்து பார்க்குறோம். தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள். த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் டிவைட் இன்டு மெயின் கிளாஸஸ். எத்தனை கிளாஸ்? 1 or 2 or 3 or 4 கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து அப்படின்னா இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் பெய்ட் பை ப்ளோயிங் டேஷ் இன்டு தம். இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எதை ஊதுனா வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. தேர்டு பாருங்கள். த ஃப்ளூட், த கிளாரினெட் அண்ட் த
basun are the instruments of the dash. என்ன ஃபேமிலின்னு கேட்குறாங்க. The trumpet and the horn are the instruments of dash. The instruments played by banging or striking or dash called dance instruments. Okay. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். There are many different kinds of musical instruments. They are divided into 3. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோமா 3. ஓகேவா 3 மெயின் இங்கே இருக்கா 3 மெயின். செகண்ட் பாருங்க the wind instruments are played by blowing into wind instruments in some these are air. ஓகேவா blowing into air. தேர்ட் என்ன வரும் பாருங்க the flute, the clarinet and bassoon are the instrument of the dash family, woodwind family. woodwind family, woodwind. அடுத்தது பாருங்க trumpet and horn are the instruments of brass. the trumpet and the horn, the bass இருக்காங்க brass இருக்கா அது ஆன்சர். ஓகேவா brass. அடுத்தது பாருங்க instruments played by banging striking என்னது percussion சொல்லுவோம். ஓகேவா அடுத்து வந்து string என்னதுக்கு இந்த harp, the guitar, the violin and the cello are the instruments that have strings. there you go strings. ஓகே நீ பற்றி நல்லா படித்து பாருங்க. நான் ஒவ்வொரு பற்றியாக படித்து இதை ஆன்சர் பண்ண லேட் ஆகும். அதனால் நான் வந்து அது உங்களுக்கு இந்த கொஸ்டினுடைய ஆன்சரை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு மணி நீங்கள் படித்து பார்க்கணும். ஓகே நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட் அது சேம் அதே பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் who are very fond of reading books are often labeled by their companions as bookworms. ஓகே இதை கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள். Students who are very fond of reading books are labeled as dash. Okay second day students who shine in athletes or in games spend time and energy in a dash. இதனுடைய ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். தேர்ட் பாருங்க academic honor has a glamour which is dash. சரி என்ன பாருங்க ஃபர்ஸ்ட் bookworm இருக்கா bookworm இருக்கு. என்ன ஆன்சர் பாருங்க bookworms. செகண்டுக்கு students who shine in athletes energy in a sports arena the answer. அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் வந்து academic honor has a unique glamour. அப்ப என்ன ஆன்சர் யூனிக் தான் ஆன்சர். ஓகே இதே பத்தில இன்னும் 3 क्वेश्चंस இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் சேம் பேசேஜ்ல இன்னும் 3 क्वेश्चंस இருக்கு. அந்த என்ன क्वेश्चन பாருங்க. playing games makes a sportsman weak and lazy, fat and drowsy, dull and vigorous, healthy and vigorous. என்ன கொடுத்து பார்ப்போம் பாருங்க healthy and vigorous இது ஆன்சர். ஓகே ஃபிஃப்த் பாருங்க a similar word for syllabus in the passages. syllabus அப்படின்றது கரிக்குலம். ஆன்சர் வந்து கரிக்குலம். சிக்ஸ்த் the motive of education system is to make students. எதுக்காக நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டமுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா என்ன ஆன்சர் பாருங்க academically and physically fit. அகாடமிக்கும் நல்லா இருக்கணும் ஃபிசிக்கலாக இருக்கணும் இதுதான். ஓகேவா இந்த பேசை படித்து பார்த்து அப்புறம் இந்த ஆன்சருக்கு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இதனுடைய ஒவ்வொரு பேசேஜுக்கும் இருக்கிற கொஷின்ஸ் நம்ம குழுவாக இருக்கும். கொஷின் தான் ஒரு குழுவாக இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறது கிராமர் அண்ட் வொகாபுலரி. இனிமேல் வர கொஷின்ஸ் கிராமரில் வொகாபுலரி கேட்பாங்க. என்ன கொஞ்சம் விரும்ப பாருங்க அப்படின்னு. மோகன் வாஸ் வெரி டயர்டு ஸோ ஹி டேஷ் டு பெட் early. அப்போது இந்த பாருங்கள் இந்த மோகன் வாஸ் வெரி டயர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்ன்றது பாஸ்டன்ஸ். அப்போ ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பு பாஸ்டன்ஸ் வந்ததுன்னா அடுத்த வரும் பாஸ்டன்ஸ் தான் வரும். புரியுதா ஏன்னா கோன்றது ப்ரெசன்டென்ஸு, கோயிங் வந்து ஜெரண்ட் ஆர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், கான்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வராது. இந்த கோயிங் கான் அப்படின்றது கோயிங்காக இருக்கட்டும் இல்லை கானாக இருக்கட்டும் இது தனிச்சு வராது. இதோட இஸ் கோயிங் ஆர் வாஸ் கோயிங் அல்லது ஹேஸ் கான் மாதிரி வரும். ஓகேவா இந்த கோன்றது ப்ரெசன்டென்ஸ் ப்ரெசன்ஸ் வர என்ன காரணம் அப்படின்னா வாஸ்ன்றது பாஸ்டன்ஸு. அதனால் நம்ம என்ன ஆன்சர் போடுவோம் வென்ட் போடுவோம். ஓகேவா செகண்ட் பாருங்கள் when I reach the station the train dash. ஓகேவா நான் ஸ்டேஷனுக்கு போகும்போது இந்த ட்ரெயின் போயிடுச்சு. ஓகேவா அப்போ வந்து ரீச்ன்றது பாசன்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் பாருங்கள் நம்ம வந்து பாசன்ஸ் தான் ரீச்ன்றது எப்படி பாசன்ஸ் இடி வருது இல்லையா அதில் பாசன்ஸ் வந்ததுன்னா அந்த ஹேஸ் லெஃப்ட் வராது. புரியுதா அப்புறம் வில் ஹேவ் லெஃப்ட் வராது. ஹேஸ்ன்றது ப்ரெசன்ட் ஃபார்மு, வில்லுன்றது வந்து ஃபியூச்சர் ஒன்று வராது. அப்போ லெஃப்ட் ஹேர் லெஃப்ட் நல்ல ஒன்று வரும். புரியுதா அப்போது இந்த ரீச்சர் அப்படின்றது ரீச்சர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு செயல்பாடு, இந்த ட்ரெயின் இன்னொரு செயல்பாடு. அப்போ என்ன அப்படின்னா எது முதல் நடக்குது அப்படின்னா இந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு போயிடுச்சு. எது முதல் நடக்குதோ அதுக்கு ஹேட் வரும். என்ன வரும் ஹேட் வரும். இவங்க முதல்ல ட்ரெயின் போயிட்டுருக்கு, இவங்க வந்து ரீச் ஆகிறாங்கன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா ஒரே சமயத்தில் வரலாம். ஆனால் இவங்க மோட்டிவ் என்ன ட்ரெயினை பிடிக்கணும். அது ட்ரெயின் போயிடுச்சு இல்லையா போயிட்டுருக்கு இல்லையா அதனால் இது ஃபஸ்ட்டு நடக்கிறத எடுத்துக்கிறோம், ரீச் செகண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் நடக்கிறதுக்கு நம்ம ஹேட் போட்டி எழுதி ஆகணும். ஓகேவா சரி தேர்ட் பாருங்கள் வி ஹாவ் டேஷ் த மேட்ச். வி ஹாவ் வந்துருக்கா ஹேவ் ஒரு வெர்ப் வரும். ஹேவ் வந்து என்ன ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரக்கூடிய என்ன வெர்புமே வந்து வெர்பு 3 தேர்ட் வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். எது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? வின்னு, ஒன்னு, வின்ஸு, வின்னிங். அப்போது இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, வெரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பாருங்கள், சோனு அண்ட் மணி டேஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பியூர் வரணும். என்ன வரணும்? பியூர் வரணும். பாருங்கள், ஈஸு, ஆமு, ஆறு, வாஸ். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சோனு அண்ட் மணின்றது சிங்கிள் இல்லை, ப்ளூரல். அப்போ ப்ளூரலுக்கு என்ன வரும்? ஆறு தான் வரும். இன்னும் அது ஒன்றும் டவுட்டே இல்லை. ஓகேவா? ஃபிஃப்த்து பாருங்கள், டேஷ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ கேன் வின் த ரேஸ். பாருங்கள், டேஷ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ கேன் வின் த ரேஸ். நீ வேகமாக ஓடுனா இல்லையா, நீ வந்து ரேஸில் வின் ஆகிடலாம். இது கண்டிஷன் கிளாஸ். கண்டிஷன் கிளாஸ்னு சொல்லும்போது நம்ம என்ன வரும் கண்டிஷன் கிளாஸ்? இது வந்து இஃப், அன்லெஸ், அன்டில், சின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இஃப் எடுத்துக்குவோம். இஃப் தான் வந்து இஃப் யூ ரன் ஃபாஸ்ட்டு யூ கேன் வின் த ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து பாருங்கள், சார் ப்ளீஸ் டேஷ் ஐ கம் இன். இது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து கிளாஸுக்குள்ளே பெர்மிஷன் கேட்போம். என்ன போடுவோம்? நம்ம என்ன செய்வோம்? மே கம் இன். ஓகே, நம்ம தான் கேட்போம் மே கம் இன் சார். இது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு. செவன்த்து பாருங்கள், செவன்த் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டேஷ் இஸ் எ குட் எக்ஸசைஸ். டேஷ் இஸ் எ குட் எக்ஸசைஸ் சொல்லும்போது நம்ம ஒரு என்ன செய்யும்? நம்ம ஸ்விம்மிங், ஸ்வாம், ஸ்விம்ஸு. ரொம்ப தெளிவானதுக்கு ஜெரண்டுது. அதாவது ஸ்விம்மிங்ன்றதான் ஈஸியாக நம்ம சரியான ஆன்சர். ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். ஏன்னா அது ஜெரண்டு தான் முதல்ல வரும், சப்ஜெக்டாக வரும் இல்லையா? ஸ்விம் சப்ஜெக்டாக வராது, ஸ்வாம் சப்ஜெக்டாக வராது, ஸ்விம் சப்ஜெக்டாக வராது, ஸ்விம்மிங் தான் சப்ஜெக்டாக வரும். எயித்து பாருங்கள், ஐ த்ரூ அவே த டேஷ் சேர். என்ன மாதிரி சேர்னு பாருங்கள், ப்ரோக்கன் சேர், பிரேக்ஸு, பிரேக்கிங் சேர். அப்போது அந்த இது ப்ரோக்கன் சேர் அப்படின்றது பார்த்தோம்னா பார்ட்டிசிபிள். ஓகேவா? பார்ட்டிசிபிள் வந்து இங்கே அட்ஜெக்டிவ் வருதுங்க. ப்ரோக்கன் சேர் வந்து அட்ஜெக்டிவ் வரும். அப்போ ஆன்சர் வந்து ப்ரோக்கன் தான். நைன்த்து பாருங்கள், இட் டேஷ் ஃபார் 2 days. இட் இஸ் ரைனிங், வாஸ் ரைனிங், ரைனிங், ஹேஸ் பீன் ரைனிங். இங்கே ஃபார் இருக்கு பாருங்கள், ஃபார். இந்த ஃபார் அந்த டென்ஸ் என்ன வரும் அப்படின்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்? ஹேஸ் பீன் ரைனிங். அப்போ இட் ஹேஸ் பீன் ரைனிங் தான் ஆன்சர் வரும். இந்த ஃபார் வரலன்னா நம்ம வந்து வேறு மாற்றிக்கலாம். பட் ஃபார் வரனால ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதை போடணும் நம்ம. 10th பாருங்கள், as soon as the teacher entered the class, the students dash up. பாருங்கள், entered past இல்லையா? ஆசிரியர் நுழைஞ்ச உடனே பசங்க என்ன பண்ணாங்க? அதாவது பாசன்ஸு ஒரு இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாசன்ஸ் வருது, அடுத்த வரும்போது கண்டிப்பாக பாசன்ஸாக வரும். எது பாசன்ஸு? பாருங்கள், ஸ்டாண்ட்ஸு, ஸ்டாண்டிங், ஸ்டுட்டு, டு ஸ்டாண்ட். இது பாசன்ஸு, ஸ்டுட்டு தான் பாசன்ஸ். இது ஆன்சர். ஓகே, 11th பாருங்கள், ஐ லவ் டேஷ் மியூசிக். டு லிசன், டு லிசன்ஸ், டு லிசன்ஸ்னு வராது. ஃபார் லிசனிங், லிசனிங். இதில் பார்த்தோம்னா இந்த ஐ லவ் டு லிசன் மியூசிக். ஓகே, 12th பாருங்கள், ஐ டேஷ் லைக் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபி. ஐ ஷுட், ஐ வுட், குட், மஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் நார்மலாக பார்த்தோம்னா விருப்பத்தை தெரிவிக்கிறது உட் தான் போடுறோம் அதிகமாக. ஓகேவா? ஐ வுட் லைக் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபி, அது மாதிரி வரும். அடுத்து வந்து 13 பாருங்கள், யூ டேஷ் டு ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஒபே யுவர் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடமையை குறிக்குது. அதனால் ஆர்ட் தான் வரும். என்ன வரும்? ஆர்ட். யூ ஆர்ட் டு ஒபே யுவர் பேரண்ட்ஸ். அடுத்தது, த டிராஃபிக் டசன்ட் ஸ்டார்ட். டசன்ட்றது ப்ரெசன்ஸ் இல்லையா? டேஷ் த சிக்னல் இஸ் கிரீன். என்ன இருந்தாலும் கூட என்ன கொடுத்துருக்காங்க? அன்டில், டூரிங், பிஃபோர், வைல். இந்த மாதிரி வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு கன்ஜெஷன் கொடுத்துருக்காங்க அல்லது ஒரு ப்ரிப்போஷன் கொடுத்துருக்காங்க. கிரீன் சிக்னல் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வரைக்கும் அப்படின்றதுனால அன்டில் போடலாம் நம்ம. அன்டில் த டிராஃபிக் டசன்ட் ஸ்டார்ட் அன்டில் த சிக்னல் இஸ் கிரீன். ஓகே, 15 பாருங்கள், த ஃப்ராக் ஜம்ப்டு டேஷ் த வால். த ஃப்ராக் ஜம்ப்டு டேஷ் த வால். வால் அப்படியே என்ன மீனிங் வரும்? ஜம்ப்டுன்றது ஒரு இயக்கம். ஓகேவா? இயக்கத்தை குறிக்கும். இருந்தாலும் கூட பார்த்தோம்னா வால் அப்படின்றது நம்ம மேலே எது மேலே சோர் மேலேன்னு சொன்னோம்னா நம்ம என்ன ஆன்சர் வரும்? இன்டூ. த ஃப்ராக் ஜம்ப்டு இன்டூ த வால். ஓகேவா? இன்டூ நம்ம குறிக்கலாம். ஆன் த வால்ன்றது இன்டூ வால்னு போடுறது ரைட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பேசஞ்சர் சிட் டேஷ் த டிரைவர். பேசஞ்சர் எங்கே உட்காருவாங்க? டிரைவருக்கு முன்னாடியே, ஃப்ரண்ட் ஆஃபா, எபோவா, பிலோவா, பிஹைண்ட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டிஸ்ட்ரிபியூட் த ஸ்வீட்ஸ் டேஷ் சில்ட்ரன். நம்ம யார் கொடுக்கணும்? குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? ஃபார் சில்ட்ரன், பிட்வீன் சில்ட்ரன், அமாங் சில்ட்ரன், பிட்வீன் சில்ட்ரன், அட் சில்ட்ரன். நம்ம ஆன்சர் வந்து அமாங். டிஸ்ட்ரிபியூட் த ஸ்வீட்ஸ் அமாங் த சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு கொடுங்கன்றது மீனிங் வரும். ஐ ஃபவுண்ட் டேஷ் 1 rupee காயின். ஏ அண்ட் தி நோ ஆர்டிகல். ஓகேவா? ஐ ஃபவுண்டு இங்கே 1 rupeeன்றது நம்ம என்ன அப்படின்னா அதில் வவல், ஆனால் வவல் சவுண்டு வராதுங்க. இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா டபுள்யூ சவுண்டு வருங்க. என்ன சொல்கிறது? டபுள்யூ சவுண்டு வரனால நம்ம வந்து ஏதை எடுத்துக்கிறோம் ஆன்சர். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் 19 பார்ப்போமா? 19 பாருங்கள், மிஸ்டர் ரமேஷ் இஸ் டேஷ் ஆனஸ்ட் மேன். ஆனஸ்ட் அப்படின்றது இங்கே வவல் ஆரம்பிக்குது. அதில் ஆன்சர் என்ன வரும்? ஆன் வரும். இங்கே வந்து உச்சரிப்பு ஆ அப்படின்றது வவல் ஆரம்பிக்கிறதுனால நம்ம வந்து ஆன் தான் போடுறோம். ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் இஸ் டேஷ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா த வரும். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சொனாலே ஹேஸ் ஒன்லி டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல். ஒன்லின்னு வந்தால் என்ன வரும்? ஃபியூ தான் வரும். ஒன்லி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்.
20 பாருங்க. Do you have dash book on history? Do you have dash book on history? கொஸ்டின் வருது இல்லையா? கொஸ்டின் வந்து எப்பவுமே எனி தான் போகிறோம் நம்ம. எனி புக். Do you have any book on history? Anil goes to school dash. அப்போ என்ன வரும்? எவ்ரி, ஈச், எனி, எவ்ரிடேன்னு வரும். ஓகேவா? எவ்ரிடே. 21 பாருங்க. we dash pay our tax. நம்ம கண்டிப்பாக டேக்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மைட்டு, கேனு, மஸ்ட், மே. மஸ்ட் தான் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்கிறதுனால ஆன்சர் சி தான். அப்புறம் 25 பாருங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த பீக். தான்றது என்னது? தான் இம்பார்ட்டன்ட். தா அப்படின்ட்டு சூப்பர் டிகிரி. தான் வந்தாவே சூப்பர் டிகிரி. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஹையஸ்ட். ஓகேவா? ஹையஸ்ட் வரும். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக். இந்த டீ இஸ் டேஸ் ஹாட் டு ட்ரிங்க். அப்போ இது வந்து ஒரு டீ இஸ் டேஸ் ஹாட் டு ட்ரிங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம என்ன வரும் அப்படின்னா டூ தான் வரும். த டீ இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க். 27 பாருங்க. ப்ளீஸ் சுவிட்ச் டேஸ் லைட். சுவிட்ச் ஆன், சுவிட்ச் ஆஃப் ரெண்டு தான் வரும். சுவிட்ச் ஆன் போடலாம், சுவிட்ச் ஆஃப் போடலாம். ஆன் கொடுக்கல, ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர். 28 பாருங்க. ஹீஸ் போர் டேஸ் ஹானஸ்ட். போராக இருக்காரு ஆனால் ஹானஸ்டாக இருக்காரு. அப்போ என்ன ஒரு ஆன்சரு? பட் வரும். ஓகே. 29 பாருங்க. ரோஹித் வில் நாட் ப்ளே டேஸ் ஹீஸ் டயர்டு. அவர் விளையாடல. என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் ஹீஸ் டயர்டு. டயர்டாக இருக்கிறனால தான் விளையாடல. 30 பாருங்க. நோ சூனர் டிட் த ரேட் சி த கேட் டேஸ் இட் ரன் அவே. இந்த நோ சூனர் வந்தால் தேன் வரும். அது வந்து விதி. நோ சூனர் வந்தால் தேன் வரும். ஆஸ் சூன் அஸ் மாதிரி நோ சூனர் தேன். எப்படி நெய்தர் நார் ஐதார் போகிறோம்லையே அந்த மாதிரி. அடுத்து பாருங்க. 31 பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் மீன்ஸ் போத்? டாலரேட், அனிமல். டாலரேட்டும் குறிக்கும், அனிமலும் குறிக்கும். ரெண்டும் குறிக்கக்கூடிய சிங்கிள் வேர்டு என்ன அப்படின்னா பேயா. இது பியர்னு சொல்கிறது பேயா. பேயான்னு சொல்கிறோம் நம்ம. பியா, பியா. இது பேயா, இது பியா. டியா, டியா. ஓகேவா? பேயா, பேயா. சேம் சேம் ப்ரொனன்சியேஷன் தான். இந்த பியா அப்படின்றது டாலரேட்டும் குறிக்கும், அனிமலும் குறிக்கும். 32 பாருங்க. சம் ஆஃப் ஆர்மி பர்சனல் ஒர்க் இன் பேட் கண்டிஷன்ஸ். என்ன மாதிரி கண்டிஷன் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க? வெதர். அப்போது நம்ம வந்து இந்த காலநிலை குறிக்கிறது வெதர். ஓகே. 33 பாருங்க. டேஸ் மெனி டைம்ஸ் எவரி வின்டர் இன் மணாலி. அப்போது இட் ஷோஸ் இட் ஸ்னோடு. இது வந்து எவரி வின்டர் மணாலின்றது ஒரு பார்த்தீங்கன்னா ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்றது எப்பயும் ப்ரெசென்ட் தான் குடிக்கும். அப்போ எது ப்ரெசென்ட்டு? இட் ஸ்னோஸ் மெனி டைம்ஸ் எவரி வின்டர் இன் மணாலி. ஓகேவா? 31 பாருங்க. ஐ டேஸ் டென்னிஸ் எவரி சண்டே மார்னிங். எவரி சண்டே மார்னிங். இதுவும் வந்து ஹேபிட் சொல்லுவாங்க. ஹேபிட் பழகுவடன்னு சொல்லுவாங்க. அது ப்ரெசென்ட் தான் வரும். என்ன ப்ரெசென்ட்டு? ப்ளே. ஐ ஆம் பிளேயிங் டு ப்ளே வராது. ப்ளேன்றது ப்ரெசென்டென்ஸ். என்ன காரணம் தெரியல உங்களுக்கு? அடுத்து பாருங்க. 30 பாருங்க. ஷி காண்ட் அட்டெண்ட் த ஃபோன் பிகாஸ் ஷி டேஸ் பாத். அப்போது ஃபோன் பண்ண முடியல. என்ன காரணம்? அவங்க அந்த ஃபோன் லிங்க் ஆகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இது ப்ராக்ரெசிவ் குறிக்கும். செயல் வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கும். ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொன்னோம்னா ஷீ இஸ் ஹேவிங். ஓகேவா? ஷி காண்ட் அட்டெண்ட் த ஃபோன் பிகாஸ் ஷி இஸ் ஹேவிங் எ பாத். நெக்ஸ்ட் 36 பாருங்க. 36 என்ன வருது அப்படின்னா பேபிஸ் டேஷ் வென் தே ஆர் ஹங்க்ரி. பேபிஸ்ன்றது ப்ளூரல். வென் தே ஆர் அப்படின்றது பார்த்தோம்னா இங்கே வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போது கிரைஸ், கிரைட் ஆர் கிரையிங். அப்போ நான் ப்ரெசென்ட்டில் போடுறதா என்ன போடுவோம்? நம்ம கிரை தான் ஆன்சர் போடுவோம். ஆர் கிரையிங் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ டேஷ் ஃபார் மை பென், ஹேவ் யூ சீன் இட். நான் பெனை தேடிட்டு இருக்கேன், பார்த்தியா? இது வந்து கண்டினியூஸில் வருது. கண்டினியூஸில் ப்ராக்ரெசிவ் வரனால ஆம் லுக்கிங். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். யூ கான் borrow மை பென்சில். என்னுடைய பென்சில் எங்கிட்ட கடை வாங்க முடியாது. என்ன காரணம்? இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவும் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் தான். கண்டினியூஸ். யூ கேன் கீப் மை லேப்டாப் யூ லைக். இப்போ என்னுடைய லேப்டாப் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கல. இதுவும் கண்டினியூஸ் தான். இப்போ நான் யூஸ் பண்ணல, நீ எப்போனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. கீப் மை லேப்டாப். ஓகேவா? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் யுவர் கிளாஸ் டேஸ் ஃப்ரம் நியர்பை வில்லேஜ். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ன்றது வந்து பி வர்பு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன் யுவர் கிளாஸ் டேஸ் ஃப்ரம் யுவர் வில்லேஜ். அப்போது ஆர் வந்தால் அது வந்து கண்டினியூஸில் வரும். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் யுவர் கிளாஸ் கமிங் ஃப்ரம் ஏ நியர்பை வில்லேஜ். ஓகேவா? ஆர் வரனால நம்ம என்ன செய்வோம்? நம்ம கமிங் போடுவோம். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் யுவர் கிளாஸ் கமிங் ஃப்ரம் ஏ நியர்பை வில்லேஜ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தோம். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல கொஸ்டினை படிங்க. கொஸ்டினை படித்து புரிஞ்சிக்க. அப்புறம் நீங்கள் பேசேஜ் படிங்க. பேசேஜில் படிக்கும்போது டக்குன்னு என்ன கொஸ்டின் படிச்சிங்களோ அது டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கலாம். கேட்ச் பண்ணிட்டு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் முதல்ல பேசேஜ் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நிறையா அது புரிஞ்சிக்கலாம். ஒரு நல்ல அது ஒரு காம்ப்ரிஹென்ஷன் தான். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து செகண்ட் டைம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதே போல் கிராமர்லாம் பாருங்கள். அந்த கிராமர் வொக்காபுலரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம நேஸுக்கு வரும். நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாடலில் எல்லாம் நீங்கள் வந்து இன்னும் நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ். நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் செஞ்சுட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ யூவர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.